அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மேராஜ் பயணம் போவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் யார் இருப்பாங்க, ஏழைகளும் எளியவர்களும் இருப்பாங்க. இன்னும் பணக்காரங்க இருக்க மாட்டாங்களாம் கேட்டக்கூடாது, சொற்பமாக இருப்பாங்க. பணக்காரர்களுக்கு தான் பணம் வந்தால் வந்து ஒரு டைப்பாக மாறிடுறாங்கல்ல, அதுவே அவங்கள நரகத்துக்கு கொண்டு போய் சிறப்பாக சேர்த்துரும். அவங்க நினைச்சா எங்கேயோ பெறலாம், ஆனால் நினைக்கிறது இல்லை, ரொம்ப சொற்பமான மக்கள் இருப்பாங்க. அப்போ நரகத்தை நான் வந்து எட்டி பார்த்தேன், அங்கு ஆணவ கொண்டவர்களும் திமிரு அக்கிரமக்காரர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள் கூட சேர்த்துக்கிடுவாங்க. இங்கு மெயின் என்னன்னு கேட்டால் அக்கிரமக்காரர்கள் மட்டும் இல்லை, அநியாயக்காரர்கள், தக்கபீருன் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று அந்த சொல்லையும் சொல்றாங்க. பெருமை அடிக்கிறவனுக்கு என்ன நிலைமைங்கிறத பார்த்துக்கிறங்க. நிறைய நிலைமைகள் பட்டியல் போட்டு தள்ளலாம், அவ்வளோ இருக்குது. அதுல வந்து இந்த பெருமைக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. விளக்கம்னா எப்படி வருதுன்னு கேட்டோன்னா, பெருமை அப்படி அங்கலமா சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன மாதிரி சொல்லிடுறாங்கன்னா, லா எது குழு ஜன்னா, எல்லாம் கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும். ஒருவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். எப்படி மாட்டானா, மண்கான ஃபி கல்விகி மிஸ்கால தர்ரத்தின், ஒரு அணுவளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஏன்னா அணுவளவு கூட உள்ள போகக்கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா கூடிரும். சைத்தானுக்கு வாய்ப்பு அது. இன்னும் ஏத்து உன்னை விட யார் இருக்கா, அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி என்ன செய்வான், அது அப்பவே நம்ம என்ன செய்யணும், தட்டிடணும். அதுக்கு பேர் தலைக்கணன்னு வச்சிருக்கான். தலைக்கு ஏத்த விட்டுறவே கூடாது. கீழே கொண்டு போயிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். அப்ப எவன் உள்ளத்தில் அணுவளவு போகிறதோ அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கம் போக மாட்டான். அவ்வளவு டேஞ்சரான ஒண்ணு அந்த செயல். அதுக்கப்புறம் ஒரு சஹாபி அதை எஞ்சி கேள்வி கேட்கிறாங்க, மன் கிபிரியா, யாரு பெருமையாளர், ரஜுலன் இன்ன ரஜுலன் ஹிப்வா யகூன சௌபல் ஹசன, சௌபுன சட்ட ஆடை, அழகான ஆடை அணிவது வந்து பெருமையில சேருமா அப்படின்னு கேட்டுட்டு, நாலுஹு ஹசனும் செருப்புகள் காலணிகள் அணிவது, அழகான காலணிகள் அணிவது வந்து எங்களுக்கு பெருமையில சேர்ந்துருமா, இதே மாதிரி அவுபக்கரலான்னு கேட்பாங்க. என் வேட்டி கொஞ்சம் கீழே வரைக்கும் வருது, நான் எதுவும் பெருமை அடிக்கிறேன்னா, நீங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன என்கிட்டலாம் பெருமை இல்லைன்றுவாங்க. ஆல்ரெடி அவங்க சொர்க்கவாசி வேற, இதை வேற கேட்கறாங்க. சொர்க்கவாசிக்கு முன்மாதிரி கூறப்பட்டவங்க பயந்து போய் என்ன செய்யறாங்க, லுங்கி கொஞ்சம் கீழே வீசிட்டு வருது, அப்படி ஒரு ஹதீஸ் வரும். இதை வச்சுட்டு அப்படி இடையில போயிட்டு வந்துடும். ஒருத்தர் என்ன செய்வானா, தலைலாம் வாரி சீவி சிங்காரிச்சு நல்ல வேட்டியெல்லாம் போட்டு பெரிய பந்தாவா அந்த உள்ளத்துல அந்த தெனாவட்டோட போயிட்டு இருக்குச்சுல, ஏற்கனவே நிறைய தெனாவட்டு கொண்டிருப்பான். அல்ல என்ன செய்வான், பூமியில இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு போய் கியாம நாள் வரைக்கும் என்ன இருக்கு அவனுக்கு, அதாபு இருக்குது. அப்படி ஒரு செய்தியை சொன்னோன்னா, அவுபக்கரலானு நான் வேற கீழே என்ன செய்யறேன், என்னுடைய ஆடை படுது அப்படின்னு சொல்ல, இல்ல எண்ணம் தான் முக்கியம், லைட்டா பட்டனா என்ன இல்ல தூக்கி கொடுத்துக்கலாம். அதுக்காக பல பேர் பல முளத்துக்கு தூக்கி இருப்பாங்க, தெரியல. அந்த ஹதீஸ் இதுல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. எண்ணங்கிறது முக்கியம். சில சமயம் வேட்டி கீழே கூட இறங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அப்படி அதை புரிந்து கொள்ளணும். அப்ப யார் பயப்படுறா பெருமையை பத்தி, ஈமானில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சகாபி, தோழரில் முதலிடம் பயப்படுறாங்க. நம்மளாம் எம்பாந்தரம், ரொம்ப கவனமா இருக்கணும். பெருமையில போட்டி போடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நீயா நானா எல்லாத்துலயும் போட்டி, பள்ளிவாசல்ல போட்டி, எல்லாத்துலயும் போட்டி, கூட்டம் காட்டுறதுல போட்டி, அரசியல்ல போட்டி. போட்டி இல்லாத ஒண்ணு சொல்ல முடியுமா, பொறாமை போட்டி, ஈகோ இல்லாம ஒண்ணு பொண்டாட்டி புருஷன், எல்லாத்துலயும் நீயா நானா திமிருங்கிறது. இதை வந்து நம்ம சுமோத்தா கொண்டு போயிட்டா பல விஷயங்கள்ல ஜெயிச்சிடலாம். அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் போறாரோ அல்லாஹ் அதை விசாலமாக்கி விட்டுருவான். பொருளாதாரம் கொடுக்கற சொல்ல மாட்டான், அது ரெண்டாவது விஷயம். அல்லாஹ் நானவனு கொடுப்பான். யார் நேர்வழியில் போகிறார்களோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், உள்ளத்தை சதுரியை விசாலமாக்கி விட்டுருவான். அவனை அரவணைத்துக் கொள்வான். அவனுக்கு அந்த நேர்வழியை பொக்கிஷமா கொடுத்துருவான். கல்வியை அதிகப்படுத்திடுவான். இப்படி போனா என்ன நடக்குன்னு இல்ல, சொர்க்கம் பெறுவோம். யார் நல்ல செயலை நோக்கி காலை வைக்கிறீங்களோ அடுத்தடுத்து அல்லாஹ் உள்ள கொண்டு போயிருவாங்கிறதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வந்து செருப்பு இப்படி இருக்கிறதா கேட்காங்க. செருப்பு என்ன சேர்ந்துக்கலாம், செருப்பு போடலாமா இது போடலாமான்னு கேட்டவுடனே அதுக்கு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னல்லாக ஜமீலுன், அல்லாஹுவே அழகானவன், அல்லாஹுவே ரொம்ப அழகானவன். யுஹிப்புல் ஜமால, அவன் அழகதான் என்ன செய்யறான், விரும்புறான். அப்ப என்ன அர்த்தம், அல் கிபுரு பத்ருல் ஹக், உண்மையை மறுப்பது அதுக்கு விளக்கம். வகம்மத்தன் நாஸ், மனிதர்களை கேவலமாக எண்ணுவது. உண்மையை போய் சொன்னா உண்மையை ஏத்துக்கிறேன், இணை வைக்காத செத்தவண்ண போய் வணங்காதன்னு சொன்னா கேட்டுக்கிறேன். என்ன செய்யக்கூடாது, சட்டம் பேசக்கூடாது. அதுல வந்து நின்றுக்கிட்டு அயோக்கியத்தனமா என்ன செய்யக்கூடாது, நான் எங்க வணங்குறேன், நான் என்ன செய்யறேன், நான் என்ன துவாலா பண்றேன் அப்படி சொல்லி என்ன செய்வான், எது ஒரு சத்தியத்தை சொல்ல அதற்கு முரண்பட்ட வாதம் பேசுகிறானோ அவன் தான் அந்த இதுல இருக்கான்னு அர்த்தம்.